சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. இரவில் பன்னீர்செல்வத்திற்கு வந்த ராஜ யோசனை குறிப்பாக ஒட்டுமொத்த அதிமுகவின் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் எடப்பாடிக்கு எதிராக போராட்டத்தை நடத்தினால் மட்டும்தான் அதிமுகவை மீட்டெடுக்க முடியும். ஒவ்வொரு தொகுதிகளிலும் எந்த ஒரு அழைப்பிதழையும் முன்கூட்டியே வழங்காமல் திடீரென்று அழைப்பிதழ்கள் வழங்கப்பட்டு அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் போராட்டத்தை நடத்தினால்தான் உண்மைத்தன்மை என்னவென்று எடப்பாடிக்கு புரிய வரும். அதாவது 2025 இன்னும் முடிய போகிறது. சட்டசபை தேர்தலும் வரப்போகிறது. 6 மாதங்களுக்குள்ளாகவே இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஒருவேளை அதிமுக தோல்வி அடைந்தால் இதற்கெல்லாம் எடப்பாடிதான் காரணம். அவரை உடனடியாக அதிமுகவிலிருந்து நீக்கிவிடுங்கள், பதவியில் இருந்து பறித்து விடுங்கள் என்று மாஜி அமைச்சர்களை கூறுவார்கள். அப்படி கூறினாலும் எந்த ஒரு பயனும் இல்லை. அடுத்த 5 ஆண்டுகள் அமைதியாகத்தான் இருந்தாக வேண்டும். இந்த 6 மாதத்தை கச்சிதமாக பயன்படுத்தினால் மட்டும்தான் அதிமுகவின் அடுத்த கட்ட நிலைமை என்ன, அதிமுகவின் கட்டமைப்பை சரி செய்ய முடியும். குறிப்பாக எடப்பாடியின் உண்மைத்தன்மை என்ன? இதுவரை தோல்வி என்பது அதிமுகவால் ஏற்பட்டதா, தலைமையால் ஏற்பட்டதா, அல்லது மக்கள் அதிமுகவின் மீது கோபத்தில் இருக்கிறார்களா என்பதை பிரித்து பார்க்க வேண்டும். ஆனால் இங்கு இருப்பதோ மக்கள் என்னமோ திமுகவின் மீது தான் கடுமையான கோபத்திலும் அதிமுகவின் மீது அக்கறையாகவும் தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த அக்கறையை சரியாக முறையில் அதிமுக பயன்படுத்தவில்லை. அதற்கு காரணம் எடப்பாடியிடம் கேட்டால் உங்களது எதிரி யார் என்று கேட்டால் திமுக என்பதை விட ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் என்றுதான் கூறி வருகிறார். இப்பேற்பட்ட ஒரு பொதுச் செயலாளரை நாம் வைத்துக்கொண்டு அதிமுக எப்படி சட்டசபை தேர்தலில் வெற்றியடையும் என்ற கேள்வியை தான் ஓபிஎஸ் அவர்கள் கூறி வருகிறார். தற்பொழுது ராஜ யோசனையுடன் திடீரென்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் சசிகலா, டிடிவி தினகரன், செங்கோட்டையனுடன் இணைந்து எடப்பாடிக்கு எதிராக போராட்டத்தை அறிவித்தால் உண்மையான அதிமுகவின் தொண்டர்களாகிய நீங்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வீர்களா, அல்லது வெற்றியோ தோல்வியோ அதிமுகவிற்கு சரியான தலைமை எடப்பாடியா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நிச்சயம் பயனுள்ளதாக அதிமுகவின் தலைமைக்கு அமையும் என்பதை கூறுகிறோம்.